ஒவ்வொரு வருடமும் திருப்பதியில் இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையான போய் வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது எனக்கு வழக்கம். அந்த ஒரு சில நொடி அப்படி அந்த பெருமாளை பார்த்துட்டு வர்றது என்னுடைய ஒரு வழக்கமாக நான் வச்சிருக்கிறேன். ரொம்ப காலமா இப்படி நான் வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறேன் பெருமாளை. இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு பிறந்த போது நான் அங்க போய் பெருமாள் அப்படி வழிபாடு பண்ணிட்டு அப்படியே அவரை பார்த்துட்டு அப்படி திரும்பும் போது இந்த பக்கம் என்னுடைய வலதுகை பக்கத்துல என்னை யாரோ தோலை பிடிச்சு இப்படி திருப்பின மாதிரி இருந்தது. யாரு அப்படின்னு பார்த்தா அங்க நிக்கிற அந்த நம்மளெல்லாம் அனுப்பி விடுவாரே அந்த சேவகர், அவர் என்னை இப்படி திருப்பி பட்டாச்சாரியார் உங்களை கூப்பிடுறாருன்னார். பார்த்தா முன்னாடி பட்டாச்சாரியார் நிக்கிறார். அவர் என்னை பார்த்தோன்னே, அம்மா தேசமங்கேற்கரசி அம்மா தானே நீங்க என்னாரு? ஆமாங்கயான்னு. எவ்வளோ அழகா நீங்க சொற்பொழிவு பண்றீங்க, எவ்வளோ அழகா பெருமாளை பத்தி பேசுறீங்க, இப்படி நில்லுங்க, நல்ல கண்குளிர மனசார பெருமாளை நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் இங்க நின்று பாருங்க அப்படின்னு என்னையும் என்னுடைய கணவரையும் நிறுத்திட்டார். இது பத்தாதா, இதை பத்தி சொல்லவா வேணும்? அப்படியே நின்று பெருமாள் அப்படியே கண்ணீர் மல்க அப்படி பார்த்து அவரை வழிபட்டுட்டு இருக்கும் போதே அவர் உள்ள போய் தீபாராதனை காட்டிட்டு வெளியே அந்த தீபாராதனை எனக்கு கொடுத்துட்டு பிரசாதம் எல்லாம் கையில கொடுத்துட்டு ஒரு வார்த்தை சொன்னார். நீங்க பெருமாளை பத்தி நிறைய பேசுங்க, இன்னும் நிறைய பேசுங்க. பக்தர்களுக்கு தெரியாத நிறைய பெருமாள் விஷயம்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் எல்லாருக்கும் நல்லா சொல்லுங்க. உங்க குருநாதருடைய புகழ் மாதிரி உங்களுடைய புகழும் நல்லா பரவும், நீங்க நல்ல பெருமாளை பத்தி நிறைய சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். அவரு சொன்ன அந்த வார்த்தை எனக்கு அந்த இடத்துல அவர் சொன்ன மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. அதை யார் சொல்லியிருக்க முடியும்? எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் அந்த இடத்தை தாண்டி போய்கிட்டே இருக்கிறாங்க. அத்தனை பேரையுமா கூப்பிட்டு அவர் ஓரமா நிறுத்தி எல்லாருக்குமா அவர் தீபாராதனை பண்ணி பிரசாதம் கொடுக்கிறார்? இல்ல. ஆனா அதை பிரசாதம் கொடுத்ததோட அவர் நில்லாம அவர் நீங்க இன்னும் பெருமாளை பத்தி நிறைய பேசுங்க அப்படின்னு சொன்னது அவர் சொன்ன வார்த்தையே இல்ல. அன்னைக்கு சாட்சாத் அந்த பெருமாளே எனக்கு சொன்ன வார்த்தையாதான் நான் எடுத்துட்டு திருப்பதியில இருந்து நான் வந்தேன். வரும்போது நான் யோசிச்சுட்டே வந்தேன், பெருமாளை பத்தி நம்ம இன்னும் நிறைய சொல்லணும்னா என்ன சொல்லணும் அப்படின்னு. அதுக்கு இடையில ஸ்ரீரங்கத்துக்கு போறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஸ்ரீரங்கத்துல போய் நான் வயலூருடைய கும்பாபிஷேகத்துக்கு போயிருந்த போது ஸ்ரீரங்கத்தை பெருமாளை தரிசனம் பண்ண போகும்போது அங்க இருக்கிற அந்த பட்டாச்சாரியார் சொன்னார், அம்மா ரொம்ப அழகா நீங்க பேசுறீங்க, இன்னைக்கும் சத்யநாராயணர் பூஜை பண்ணும்போது அந்த கதை நீங்க சொன்ன கதையை போட்டுதான் நாங்க எல்லாருமே கேட்கிறோம், நிறைய சொல்லுங்க, இன்னும் பெருமாளை பத்தி நிறைய சொல்லுங்கன்னு. அங்க அந்த பெருமாள் சொன்னாரு இன்னும் நிறைய சொல்லுங்கன்னு. இங்க ஸ்ரீரங்கம் வந்தோடனே இந்த பெருமாளும் சொன்னாரு இன்னும் நிறைய சொல்லுங்க அப்படின்னு. அப்போ திருப்பதியில சொன்னதை மறுபடியும் எனக்கு அவர் திருவரங்கத்துல ஞாபகப்படுத்துறாருன்னா ஏதோ ஒண்ணு அவர் ஞாபகப்படுத்துறார், நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நான் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். பெருமாளுடைய ஆணையாக